ஹரே கிருஷ்ணா. இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் பாகம் 11, அத்தியாயம் 3. ஜட உலக கிரகங்களிலிருந்து விடுபட்டு செல்லுதல். பெரும்பாலான ஞானிகளும் யோகிகளும் பொதுவில் அருவவாதிகளாகவே விளங்குகின்றனர். ஆன்மீக விண்வெளியில் பிரகாசமான பிரம்ம ஜோதியில் கலப்பதின் மூலம் அவர்கள் தற்காலிக மோட்சத்தை பெறுகின்றனர். இருந்த போதிலும் ஸ்ரீமத் பாகவதத்தின் கண்ணோட்டத்தின்படி அவர்களுடைய அறிவு தூய்மையானதாக கருதப்படுவதில்லை. கடும் தவம், தியானம், வேள்விகள் ஆகியவற்றினை புரிவதன் மூலம் அவர்கள் பிரம்ம ஜோதி நிலைக்கு தம்மை உயர்த்தி கொள்கின்றனர். ஆயினும் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இறைவனான கிருஷ்ணருடைய திரு உருவ நிலையை அவர்கள் பொருட்படுத்தாததால் மீண்டும் ஜட உலகில் விடுகின்றனர். கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை சேவிக்காவிடின் சந்தேகமின்றி எவரும் மீண்டும் ஜட உலக வாழ்க்கைக்கு திரும்பியே ஆக வேண்டும். நான் என்றும் உம்முடைய சேவகன், எவ்வாறாயினும் உம்முடைய சேவையில் ஈடுபட எனக்கு அருள் புரிவீராக என்று நினைப்பதே மிகச் சிறந்த மனப்பாங்காகும். வெற்றி காண முடியாதவர் என்று பொருள்பட அஜித் என அழைக்கப்படுகிறார். ஆகையினால் இறைவனை ஒருவராலும் வெற்றி காண முடியாது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தின்படி மேற்கூறிய மனப்பாங்கை ஒருவர் அடைவாராயின் அவர் மிக எளிதில் இறைவனை வெற்றி காண்கிறார். இறைவனை அளவிட்டு மதிப்பிடும் வீணான பழக்கத்தை நாம் விட்டுவிட வேண்டும் என்றும் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சிபாரிசு செய்கின்றது. ஆகாயத்தை கூட நம்மால் அளவிட முடிவதில்லை. இறைவனை பற்றி என்ன கூறுவது? தம்முடைய அற்பமான புத்தி கூர்மையை கொண்டு கிருஷ்ணருடைய கன பரிமாணங்களை அளவிட கூடாது, அளவிட முடியாது என்ற முடிவுக்கு வருபவரே உண்மையில் புத்திசாலி என்று வேத நூல்கள் உரைக்கின்றன. நாம் இந்த பிரபஞ்சத்தின் மிக அற்பமான அம்சமே என்ற உண்மையை தாழ்மையுடன் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மன கற்பனையின் மூலமாகவோ அல்லது மிகச்சிறிய புத்தி கூர்மையின் மூலமாகவோ இறைவனை புரிந்து கொள்ள முயற்சிப்பதை அறவே விட்டுவிட்டு பகவத்கீதை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்களின் மூலமாகவோ அல்லது இறைவனை பூரணமாக உணர்ந்த மகாத்மாக்களின் வாயிலாக மிக தாழ்மையுடன் கேட்பதன் மூலமாகவோ இறைவனை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். பகவத்கீதையில் அர்ஜுனன் இறைவனை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாகவே கேட்கின்றார். இவ்வாறாக பணிவன்புடன் இறைவனை பற்றி கேட்க வேண்டும் என்ற நியதிக்கு உதாரணமாக அர்ஜுனன் விளங்குகிறார். பகவத்கீதையை அர்ஜுனனிடமிருந்தோ அல்லது அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியான ஆன்மீக குருவினிடமிருந்தோ பெறுவதே நமது நிலைமையாகும். அவ்வாறு கேட்டு அறிந்த பிறகு அத்தகைய அறிவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்துவதும் அத்தியாவசியமாகும். எனது அன்பிற்குரிய பிரபுவே, நீர் எவராலும் ஆட்கொள்ளப்படாதவர். இருப்பினும் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளிடமிருந்து உம்மை பற்றிய விவரிப்புகளை கேட்கின்ற இந்த முறையின் மூலம் நீர் ஆட்கொள்ளப்படுகிறீர் என்று பக்தன் இறைவனிடம் துதிக்கின்றான். இறைவனை ஒருவராலும் வெற்றி காண முடியாது. ஆனால் எல்லாவித மனக்கற்பனைகளையும் நிராகரித்து அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் இருந்து கவனத்துடன் கேட்கும் பக்தரால் இறைவன் வெற்றி கொள்ளப்படுகிறார். பிரம்ம சம்ஹிதையின்படி அறிவை பெறுவதற்கு 2 பாதைகள் உள்ளன. ஒன்று மேல் நோக்கி செல்லும் பாதை, இன்னொன்று கீழ் நோக்கி வரும் பாதை. மேலே செல்லும் பாதையின்படி ஒருவர் தன்னுடைய சொந்த முயற்சியால் அறிவை பெறுகிறார். எந்தவித புத்தகங்களையும் படிக்க வேண்டிய தேவை அவருக்கு கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்று எவரும் கிடையாது. தியானம், தத்துவம் ஆகியவற்றின் மூலம் நானே அறிவை பெறுவேன், இவ்வாறாக இறைவனை புரிந்து கொள்வேன் என்று மேலே செல்லும் பாதையில் இருப்பவர் நினைக்கின்றார். இதற்கு மாறாக கீழே இறங்கி வரும் பாதையில் இருப்பவர் தம்மை விட உயர்ந்த அறிவை பெற்ற அதிகாரபூர்வமானவர்களிடமிருந்து அறிவை பெறுகிறார். மேலே செல்லும் பாதையை மேற்கொள்பவர் வாயு வேகம் அல்லது மனோவேகத்தில் இலட்சக்கணக்கான வருடங்கள் பிரயாணம் செய்த போதிலும் அறிவின் எல்லையை அடைய மாட்டார் என்று பிரம்ம சம்ஹிதை கூறுகின்றது. அத்தகையவர்களுக்கு இறைவனை பற்றிய கருத்துகள் அனைத்தும் பிடிபடாதவையாகவே விளங்கும். அக்கருத்துக்களை அவரால் புரிந்து கொள்ளவும் சிந்தித்து பார்க்கவும் முடியாது. ஆனால் ஆன்மீக வாழ்வின் அடிப்படை கருத்து பகவத்கீதையில் நேரடியாகவே தரப்பட்டுள்ளது. அனன்யசேதா, தாழ்வுடன் அன்பு கலந்த பக்தி சேவையின் மூலம் இடைவிடாது இறைவனை பற்றி நினைப்பதே சிறந்த முறை என்று கிருஷ்ணர் உரைக்கின்றார். இவ்வாறு இறைவனை தொழுபவர்களுக்கு இறைவன் மிக எளிதில் வசப்படுகிறார். தஸ்யாகம் சுலப, இறைவனுக்காக ஒருவர் தினமும் 24 மணி நேரமும் உழைப்பாராயின்
கிருஷ்ணரால் அவரை மறக்க முடியாது. இதுவே உண்மையான ஆன்மீக நெறியாகும். மிக தாழ்மையுடன் விளங்குவதன் மூலம் ஒருவர் இறைவனுடைய கவனத்தை ஈர்க்கலாம். இறைவனை பார்க்க முயற்சிக்க வேண்டிய தேவை இல்லை. நாம் பார்க்க விரும்புவதால் இறைவன் நம் முன் ஒரு வேலையாள் போல் வந்து கைகட்டி நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாமா? அவ்வாறு எதிர்பார்ப்பது பணிவான மனப்பாங்கை காட்டுவதில்லை. நம்முடைய அன்பு மற்றும் சேவை இவற்றின் மூலமாகவே நாம் அவரிடம் நன்றி கடனை ஏற்படுத்த வேண்டும் என்று எம்முடைய குரு மகாராஜா பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்கள் கூறுவார்கள். இறைவனான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செல்வதற்கான சரியான பாதையை பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்கள் மனித குலத்திற்கு எடுத்துரைத்தார். அவருடைய முதல் சீடரான ரூப கோஸ்வாமி அவர்கள் முகமதிய ராஜாவின் அரசாங்கத்தில் மந்திரியாக பதவி வகித்து வந்தார். ஆனால் அப்பதவியை உதறிவிட்டு அவர் சைதன்ய மகாபிரபுவின் சீடரானார். முதல் முறை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பார்க்க சென்ற பொழுது ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவர்கள் கீழ்கண்ட ஸ்லோகத்தின் மூலம் அவரை துதித்தார். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரதி விஷே நம. பகவான் ஸ்ரீ சைதன்யருக்கு நான் என்னுடைய மதிப்பு கலந்த வணக்கங்களை செலுத்துகின்றேன். கிருஷ்ணர் உட்பட எல்லா அவதாரங்களையும் விட சைதன்யரே கருணை வாய்ந்தவர். வேறு யாரும் வழங்காத கிருஷ்ண பிரேமை என்னும் அற்புத பரிசை மிக சாதாரணமாக அனைவருக்கும் வழங்கினார். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.